வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா கூட்டு வட்டி கணக்குகள் பார்க்க போகிறோம். அதாவது டே ஷீட் 8ல் உள்ள கூட்டு வட்டி கணக்குகள் பார்க்க போகிறோம். முந்தைய வகுப்பில் தனி வட்டி கணக்குகள் பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் அசல் வந்து மாறவே மாறாது. இப்போ 100 ரூபா அசல்னால் அந்த 100 ரூபா அசல் அப்படியே தான் இருக்கும், மாறவே மாறாது. இதுக்கு 10% வட்டி போட்டாங்கன்னா ஒரு ஆண்டு முடிவில் கிடைக்கக்கூடிய தொகை 110ஆக இருக்கும். 2 ஆண்டு முடிவில் கிடைக்கக்கூடிய தொகை இன்னொரு 10 ரூபா வட்டி சேர்த்து 120ஆக இருக்கும். அசல் வந்து எப்போவுமே மாறாது தனி வட்டியில். ஆனால் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த வட்டி வந்து அசலோட சேர்ந்து அசல் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ 100 ரூபா அசல்னால் 10% வட்டி அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தொகை 110 ரூபா இருக்கும். இப்போ இந்த 110 ரூபா அசலாக மாறும். இது வந்து ஃபஸ்ட்டு அசலாக இருந்தது. இப்போ இந்த வட்டியோடு சேர்த்து 110 ரூபா இது வந்து அசலாக மாறும். அடுத்த 10% வட்டி அப்படிங்கும்போது நம்மளுக்கு 11 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? அதை இதோட ஆட் பண்ணால் 120 ரூபா 121 ரூபா 2 ஆண்டு முடிவில் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அசல் வந்து அந்த வட்டியோட சேர்த்து கூட்டு வட்டியில் மாறிக்கிட்டே வரும். ஓகேங்களா? இப்போ கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, மெயினான ஃபார்முலா தொகை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, அதாவது அமௌண்ட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா A ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R/100 த ஹோல் பவர் n. இதில் A என்பது அமௌண்ட்டு முதிர்வு தொகை, P என்பது அசல், R என்பது வட்டி வீதம், n என்பது நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆண்டுகள். ஓகேங்களா? இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த ஆண்டை பொறுத்து இதில் ஒரு 3 ஃபார்முலா இருக்குது. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுதல், காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுதல், அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறி வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது. அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்க அப்படின்னா அதற்கு தொகை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா A = P இன்ட்டு 1 + R/2 / 100 த ஹோல் பவர் 2n. ஓகேங்களா? இது காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா A = P இன்ட்டு 1 + R/4 / 100 த ஹோல் பவர் 4n. ஓகேங்களா? இது வட்டி வீதம் R1 R2 R3 இந்த மாதிரி மாறிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா அதற்கு தொகை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா P இன்ட்டு 1 + R1 / 100 இன்ட்டு 1 + R2 / 100 இன்ட்டு 1 + R3 / 100. ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக் ஃபார்முலாஸ். அடுத்து கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு ஃபார்முலா கிடையாது. கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து A - P, அதாவது முழு தொகை முதிர்வு தொகையிலேருந்து அசலை கழிச்சோம்னா அதான் கூட்டு வட்டி. ஓகேங்களா? கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிங்கும்போது 2 ஆண்டுகளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா P இன்ட்டு R/100 த ஹோல் ஸ்கொயர். இது 3 ஆண்டுகளுக்கு அப்படின்னா P இன்ட்டு R/100 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 + R/100 அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஆனால் நம்ம சம்ஸ் செய்யும்போது அந்த ஃபார்முலாஸை எழுதாமலே நம்ம செஞ்சிடலாம். ஃபார்முலாஸை எழுதாமலே அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஒரு தொகைக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு முறையே 10% மற்றும் 12% வட்டி வீதத்தில் ரூபாய் 9,000க்கு 2 ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. தொடர் வட்டி அப்படின்னாலே கூட்டு வட்டி தான். ஓகேங்களா? இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அசல் எவ்வளோ 9,000, எண் வந்து 2 ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க. வட்டி வீதம் R1 இது R2ன்னு எடுத்துக்கலாமா. R1 வந்து 10% கொடுத்துருக்காங்க, R2 வந்து 12% கொடுத்துருக்காங்க. இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாமல் நம்ம அடுத்த ஸ்டெப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா. இப்போ அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு அந்த அமௌண்ட்லேருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கூட்டு வட்டி கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்கள், ஃபார்முலாஸ் நான் எழுதலை, டைரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த அசலை எழுதிக்கணும். 9,000 இன்ட்டு நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 10%, 12%. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். அப்போ அதாவது 110 / 100 அப்படின்னு வரும். இன்ட்டு இதையும் 100ஆல் அடுத்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். அப்போ 112 / 100. ஆண்டு வந்து 2 ஆண்டுகள் இருக்கனால 2 டைம்ஸ் வரும். இதே 3 ஆண்டுகள் இருந்தால் 3 டைம்ஸ் வரும். ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் நம்மளுக்கு அமௌண்ட் வந்துடும். சிம்ப்ளிஃபை பண்ணலாமா, 0 0 கேன்சல் ஆகிருமா, இந்த 2 0
2 0 3 0 கேன்சல் ஆயிருமா? மீதி அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். 9 இன்ட்டு 11 இன்ட்டு 112. 9ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 99. 99 இன்ட்டு 112 என்ன வரும்? 11,088 ரூபா வரும். இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது? ஏ மைனஸ் பியா. அப்போது 11,088 மைனஸ் அசல் அமௌண்ட் எவ்வளோ? 9,000. இதை செப்பரேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2,088. ஆன்சர் பி. அடுத்த சம். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி காணும் முறையில் ரூபாய் 31,250க்கு ஆண்டு வட்டி 8% வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம அப்படி எழுதிடலாம். ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு கண்டுபிடிச்சலாம். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு, அதாவது அசல் ஃபஸ்ட் எழுதிக்கணும், 31,250 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 8. இந்த 8ஐ 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். எத்தனை டைம், எத்தனை ஆண்டுகள் இருக்கோ அத்தனை டைம். 3 ஆண்டுகள் இருக்குது, அப்போ 3 டைம். அப்போ 108 டிவைடட் பை 100, 108 டிவைடட் பை 100 இன்ட்டு 108 டிவைடட் பை 100. இதை நம்ம அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? சிம்பிளிஃபை பண்ணால் ஃபஸ்ட்டு 25 நாளா 100, 2 நாங்க 8, பேலன்ஸ் 2, 7 நாங்க 28. அதே போல் தான் இங்கேயும் வரும். 27/25, இங்கேயும் 27/25 வருமா? இது 25வது டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? ஒரு 25, 25. இங்கே 31ல் ஒரு 25 இருக்குது. பேலன்ஸ் 6 62, 62ல் 2 25 இருக்குது. பேலன்ஸ் 12, 125ல் 5 25 இருக்குது. 0. ஒரு 25 25, 5 25, 125. இங்கே ஒரு 25 25, 25 50. இப்போ மீதி என்ன இருக்குது நம்மளுக்கு? 2 இன்ட்டு 27 இன்ட்டு 27 இன்ட்டு 27. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 39,366. இதில் இருந்து 39,366 மைனஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அசல் 31,250. இதை செப்பரேட் பண்ணிட்டால் கூட்டு வட்டி கிடச்சிருமா? செப்பரேட் பண்ணால் 8,116 ரூபாய். ஆன்சர் டி. அடுத்த சம். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஆண்டுகளுக்கான, அதாவது 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அசல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15,000. இப்போ நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஏ ஈக்குவல் டு பி அப்படியே வச்சுக்கலாம். 15,000 இன்ட்டு ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க 3 ஆண்டுகளுக்கு. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 15 எடுத்துக்கலாம். 15 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். இன்ட்டு 120, 20 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். இன்ட்டு 25 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். இப்போ 3 ஆண்டுகளுக்கு 3 டைம்ஸ் வந்துருச்சா? இதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 25 100, 2 10, 3 15. 25 100, 2 10, 4 20. 25 100, 25 125. ஓகேங்களா? இந்த 3 0 கேன்சல் ஆயிருமா? 1 2 12 2 24, 1 2 இங்கே 6 வரும். அகெயின் 1 2 2 6. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 15 இன்ட்டு 23 இன்ட்டு 3 இன்ட்டு 25. அதாவது இதை எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 15 இன்ட்டு 23 இன்ட்டு 3 இன்ட்டு 25ன்னு கிடச்சதா? இந்த மல்டிப்ளை பண்ணால் 25,875 கிடைக்கும். அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஏ மைனஸ் பியா 25,875 மைனஸ் அசல் என்ன? 15,000. அதை செப்பரேட் பண்ணோம்னா 10,875 கூட்டு வட்டி. ஆன்சர் பி. அடுத்த சம். ரூபாய் 5,000க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டியானது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு, அதாவது 5,000 இன்ட்டு இந்த 12 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். எத்தனை டைம்ஸ், எத்தனை ஆண்டுகள் இருக்குது? 2 ஆண்டுகள் இருக்குது. அப்போ 2 தடவை 112 டிவைடட் பை 100. அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? 52 100, 2 10, 6 12. இங்கேயும் 56, இங்கே 50. இந்த 0 கேன்சல் ஆயிருமா? 1 5 15 50, 1 5 2
10. இப்போ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்கிறது 2 × 56 × 56. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2 × 56 × 56 6272 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது கூட்டு வட்டி கண்டுபிடிச்சிடலாமா? a - b 6272 மைனஸ் அசல் எவ்வளோ? 5000. இதை கழிச்சிட்டோம்னா என்ன கிடைக்கும்? 1272. ஆன்சர் பி. அடுத்த சம். அசல் ரூபாய் 6250 ஆனது 14% கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளுக்கு விடப்பட்டால் அதற்கான கூட்டு வட்டி மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாம். a = ஃபஸ்ட்டு அசல் எழுதிக்கணும் 6250 இன்ட்டு இந்த 14% 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். ஓகேங்களா? எத்தனை தடவை எத்தனை ஆண்டுகள் இருக்கோ அத்தனை தடவை. அப்போ இன்னொரு டைம் போடணும். ஓகேங்களா? இதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 0 கேன்சல் ஆயிருமா? இங்கே 4 25 100 வரும். 25 25 625. ஓகேங்களா? இங்கே 2 10 5 25. அகெயின் இங்கே 4 2 5 2 10 7 2 14. இங்கே 2 4 5 2 10 7 2 14. அதுக்கடுத்து கேன்சல் பண்ண முடியாது. நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 5 × 57 × 57/2 இருக்கா? 5 × 57 × 57 என்ன வரும்? 16245 வரும். இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் 8 2 16. 1 2 2 4 2 4 பேலன்ஸ் 1 5 2 10. அதாவது 8122 ரூபாய் 50 பைசான்னு வரும். ஓகேங்களா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 8122 ரூபாய் 50 பைசா மைனஸ் 6250. ரெண்டை செப்பரேட் பண்ண என்ன வரும்? 1872 ரூபாய் 50 காசு. ஆன்சர் சி. அடுத்த சம். ரூபாய் 25,000க்கு 3 வருடங்களுக்கு பின் 12% வட்டி வீதம் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அசல் 25,000. இப்போ ஃபஸ்ட் நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு அசல் எழுதிக்கலாம். 25,000 இன்ட்டு 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 12 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். 3 ஆண்டுகள் இருக்குது. அப்போ 3 தடவை போடணும். ஓகேங்களா? 112 / 100. அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? 25 4 100 2 நாங்க 8 மீதி 3 32 8 நாங்க 32. அதே தான் இங்கேயும் வரும். 28 / 25. 25ஆவது கேன்சல் பண்ணலாமா? ஒரு 25 இங்கே 1000 வருமா? ஒரு 25 ரிமைனிங் 3 ஜீரோவாக அப்படியே போட்டுறணும். ஓகேங்களா? அகெயின் ஒரு 25 100ல் 4 25 இருக்கா? மீதி இந்த 0 அப்படியே எழுதிடுவோமா? 40. 5 25 8 40. அதுக்கடுத்து கேன்சல் பண்ண முடியாது. இங்கே 8 28 இருக்குது. கீழே 5 இருக்குது. 5 பொறுத்த வரைக்கும் 0 5ல் முடிஞ்சால் தான் 5ஆல் கேன்சல் பண்ண முடியும். இல்லைன்னா கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1,75,616 கிடைக்கும். டிவைடட் பை 5. இதை டிவைட் பண்ணோம்னா 35,123 ரூபாய் 20 பைசா கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் a - p 35,123 ரூபாய் 20 பைசா மைனஸ் எவ்வளோ? அசல் எவ்வளோ? 25,000. இதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10,123 ரூபாய் 20 காசு. ஆன்சர் சி. அடுத்த சம். கூட்டு வட்டி காண்க. 1.5 ஆண்டுகளுக்கு அசல் ரூபாய் 5,000 20% ஆண்டு வட்டி வீதம் அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடுறாங்க. இதில் அசல் எவ்வளோ? 5,000. காலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1.5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அந்த 1.5 ஆண்டில் எத்தனை அரையாண்டு இருக்குது? ஒரு ஆண்டில் 2 அரையாண்டு இருக்குது. இந்த அரையாண்டு 1 ப்ளஸ் அப்போ 3 அரையாண்டுகள் இருக்குது. ஓகேங்களா? அதே போல்
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20% ஆண்டு வட்டி தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம அரை ஆண்டுக்கு வட்டி வீதம் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா? அப்போது 20 இன்ட்டு அரை அல்லது 20 அரை 2ஆல் டிவைட் பண்ணிடணும். 1 2 2 20 அப்போ 10%. அரை ஆண்டுக்கு வட்டி வீதம் 10%. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அரை ஆண்டுக்கு மாற்றிக்கணும். காலத்தையும் எத்தனை அரையாண்டு இருக்கோ அதுதான் என். எப்போ n = 3, 3 அரையாண்டுகள் இருக்குது. அப்போ n = 3. ஓகேங்களா? அதாவது இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். காலத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், வட்டி வீதத்தை 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 1.5 ஆண்டுகள் இருக்கா, இதை தகாபினமாக மாற்றினோம்னா 3/2ன்னு வருமா? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2 கேன்சல் ஆயிரும், மீதி 3. அப்போ நம்பர் ஆஃப் அரையாண்டுகள் 3. அதே போல் 6 2ஆல் டிவைட் பண்ணிடணும். அதாவது வட்டி வீதத்தை 2ஆல் டிவைட் பண்ணிடணும். இப்போ 10%. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்ன 3 ஆண்டுகள், 3 நம்பர் ஆஃப் அரையாண்டுகள் 3, n = 3. R நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 10%. ஓகேங்களா? அசல் அதே தான் 5000. இப்போ அப்படியே நம்ம அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். 5000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, அரையாண்டுக்கு ஒரு முறையினால். ஓகேங்களா? அந்த 10 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். அதை எத்தனை டைம் போடணும்? காலம் எத்தனை, நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3 தடவை போடும். ஓகேங்களா? அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? 0 0 கேன்சல் ஆயிருமா? இந்த 3 0வும் மீதி இருக்கிற 3 0 கேன்சல் ஆயிரும். மீதி எல்லாத்தையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 5 × 11 × 11 × 11 என்ன வரும்? 6655 வரும். ஓகேங்களா? அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் A - B 6655 மைனஸ் 5000 செப்பரேட் பண்ண என்ன வரும்? 1655 ரூபாய் கூட்டு வட்டி. ஆன்சர் B. அடுத்த சம். ஆண்டு வட்டி கணக்கிடும் முறையில் ரூபாய் 9600 அசலுக்கு 12% வட்டி வீதத்தில் 2 ஆண்டு 4 மாதத்திற்கு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி யாதுன்னு கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுக்கு எப்பயும் போல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு ஆண்டுக்கும் 12% வட்டி வீதம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதற்கடுத்து இருக்கக்கூடிய 4 மாதங்களுக்கு, இப்போ 4 மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இதை ஆண்டாக மாற்றணும் அப்படின்னா ஒரு நாள் நாங்கள் 12ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 1/3 ஆண்டு வருமா? இதற்குரிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா 1/3 × 12 வருமா? ஓகே, ஆண்டுக்கு வட்டி வீதம் தான் 12%. 1/3 ஆண்டுக்கு 1/3 × 12. அப்போது 1 3 3 4 3 12. இதற்கு 4%. ஓகேங்களா? இப்போ அமௌண்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். A = 9600 இன்ட்டு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். 2 ஆண்டு இருக்குது, அதனால் நம்ம 2 தடவை போட்டுக்கலாம். மீதமுள்ள 4 மாதத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 4%. ஓகேங்களா? அப்போ அந்த 4 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். அப்போ என்ன வரும்? 104 / 100. ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது சிம்பிளிஃபை பண்ணாலும் இது முழுசாக நம்மளுக்கு கேன்சல் ஆகாது, தசமத்தில் தான் வரும். அதற்கு நம்ம 9600 போட்டுட்டு இது அப்படியே இப்போ 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 ஸ்தானம் இடதுபுறம் தள்ளி புள்ளி வைப்போம் இல்லையா? 1.12 இன்ட்டு 1.12. இங்கே புள்ளி வந்துச்சுன்னா 1.04. இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 12524 ரூபாய் 18 காசு வரும். ஓகேங்களா? இப்போ இதிலேருந்து இந்த அசல் அமௌண்ட்டு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு இதிலேருந்து இந்த அமௌண்ட்லேருந்து அசல் 9600 கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் தசமத்தில் தான் கிடைக்கும். ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷனில் தசமமே கொடுக்கல. அதனால் நம்ம அமௌண்ட்லேயே தோராயமாக நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்? 12524 ரூபாய் மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 5க்கு மேலே இருந்தால் தான் நம்ம 1 ரூபாய் முன்னாடி சேர்த்துக்குவோம். இது 18 காசு தான் இருக்குது, அதனால் இதை சேர்க்க தேவையில்லை. தோராயமாக 12524 ரூபாய் எடுத்துக்கலாம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு
12524 மைனஸ் 9600. இதை செப்பரேட் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 2924 ரூபாய் கிடைக்கும். ஆன்சர் டி. அடுத்த சம். ரூபாய் 15,626 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வட்டியை வந்து காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்குறாங்க. அசல் அதே தான். இப்போ 6 மாதங்களில் எத்தனை காலாண்டு இருக்குது? 6 மாதங்கள் என்பது அரை வருடம். இப்போ காலத்தை வந்து இப்போ காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க. அப்போ இதை வந்து 4ஆல் காலத்தை மல்டிப்ளை பண்ணணும், வட்டி விதத்தை 4ஆல் வகுக்கணும். ஓகேங்களா? 1 2 2 4. இப்போ 2 காலாண்டுகள் இருக்குது. 2 காலாண்டுகள் 6 மாதத்தில் இருக்குது. நம்ம டைரெக்டாக அப்படியே பார்த்தோன்னே 6 மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது? 2 காலாண்டு இருக்குது. அப்படியே அப்போ n = 2 அப்படின்னு போட்டுடலாம். ஓகேங்களா? ஆண்டு வட்டி 16%. அப்போ காலாண்டுக்கு ஒரு முறை 16 ÷ 4 1 4 4 16 4%. அப்போது n = 2, r வந்து 4%. அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். a = 15,625 6 கிடையாது, இங்கிலீஷில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4% இருக்குது. அந்த 4 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். அப்போ 104 / 100. n வந்து 2 இருக்குது. அப்போ 2 டைம்ஸ் எழுதணும். 104 / 100. ஓகேங்களா? இது 25வது டேபிளில் கேன்சல் பண்ணிடலாமா? 4 25 100. 156ல் எத்தனை 25 இருக்குது? 6 25 150. பேலன்ஸ் 6 62 வரும். 25 50. 25 50 பேலன்ஸ் 12. அப்போ 125 வரும். 5 25 125. ஓகேங்களா? அகைன் இங்கே 4 25 100. 25 25 625. இதே 4வது டேபிளில் கேன்சல் பண்ணிடலாமா? 1 4 2 8 பேலன்ஸ் 2 6 24. அதே தான் இங்கேயும். இப்போ 25 × 26 × 26 3 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 16,900. அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 16,900லேருந்து அசல் அமௌண்ட்டு 15,625 செப்பரேட் பண்ணிட்டோம்னா 1,275. ஓகேங்களா? கூட்டு வட்டி. ஆன்சர் டி. அடுத்த சம். அசல் ரூபாய் 4,000 ஆண்டு வட்டி வீதம் r = 5%, n = 1 ஒரு ஆண்டு. ஓகேங்களா? ஏன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் இதன் கூட்டு வட்டியை கணக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஆண்டில் எத்தனை அரையாண்டுகள் இருக்குது? 2 அரையாண்டுகள் இருக்குது. அப்போ n = 2. ஓகேங்களா? r வந்து ஆண்டு வட்டி வீதம் தான் 5%. அரையாண்டுக்கு வட்டி வீதம் 5/2. அப்போ இங்கே 2.5 வருமா? அப்போ r வந்து 2.5%. ஓகேங்களா? n = 2, r வந்து 2.5%. இப்போ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? a = அசல் எவ்வளோ? 4,000 இன்ட்டு 2.5 100ஆல் கூட்டி 100ஆல் வகுக்கணும். அப்போ 102.5 / 100 இன்ட்டு 102.5 / 100. n வந்து 2னால 2 டைம்ஸ் எழுதிட்டோம். ஓகேங்களா? அதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். 0 0 கேன்சல் ஆயிரும். அகெயின் 0 0 கேன்சல் ஆயிரும். I 2 10 E 2 4. ஓகேங்களா? இது 5ஆல் அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? 1 5 5 E 2 10 E 2 10 0 புள்ளி இங்கே 2 5 வருமா? அப்போ I 5 25. ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4000. ஃபஸ்ட்டு இது 102.5ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 205 கிடைக்கும். 205ஐயும் 20.5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4202 ரூபாய் 50 காசு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 4202 ரூபாய் 50 காசு மைனஸ் அந்த அசல் கழிச்சிட்டோம்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? 4000 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது 202 ரூபாய் 50 காசுகள். ஆன்சர் ஏ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வகுப்பில் டே ஷீட் 8ல் உள்ள கூட்டுவட்டி கணக்குகள் பார்த்துட்டோம். அடுத்த வகுப்பில் டே ஷீட் 9 பார்க்கலாம். தேங்க்யூ.